வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா. நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு தமிழக நீர்நிலைகள். இதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். நான் ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு டாபிக்கும் இன் டீட்டெயில் ஸ்லைட்ஸில் காமிப்பேன். நீர் என்று அமையாத உலகனின், இது ஒரு திருக்குறள், திருவள்ளுவர் சொன்னது. நீரோட முக்கியம் தெரிஞ்சு நிறைய சிவிலைசேஷன்ஸ் ரிவர் பெட் பக்கத்தில் தான் தோன்றியது. தண்ணியோட முக்கியம் தெரிஞ்சு நம்ம முன்னோர்கள் ரொம்ப திறமையாக சேமிச்சாங்க தண்ணியை. தண்ணி அப்படியே விட்டா கடலில் போய் வேஸ்டாக தான் போகும். அதனால ஆறுலேருந்து தண்ணி எடுத்து ஏரியில் கொண்டு வந்தாங்க கால்வாய் மூலியமா. எல்லா ஏரியும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வாட்டர் செயின். ஆறு, ஏரி, கண்மாய், கருணாய், குளம், கருணாய், தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம் அண்ட் குட்டை. ஏரியோட ஷேப் ரொம்ப முக்கியம். ஷார்ட் அண்ட் லெங்த் அண்ட் 8ஆம் பிறை வடிவம்ல இருக்கணும். ஏரியை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே கரையில் மரம் வச்சுருப்பாங்க. மரமோட ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணும். ஸோ தண்ணி உழைச்சிட்டு ஊருக்குள்ளார வராதுன்னு. ஏரியை பாதுகாக்கிறதுக்கு எப்போவுமே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டீம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டீம் எப்போ கதவை திறக்கணும், கதவை மூடணும், ஏரி தண்ணியன்னு பார்ப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவங்க ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எக்ஸாக்டாக இருக்கும். அவங்க ஒரு பாரோ கூட எழுதியிருக்காங்க. அந்த பாரோ பேர் நீர்வழி சூத்திரம். 24/7 யாராவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏரியை. யாராவது டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வீராணம் ஏரி ஒரு கிங் கட்டினது. அவர் ஸ்டில் இந்த ஏரி சென்னைக்கு வாட்டர் சப்ளை கொடுக்குது. இந்த ஏரியோட ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் அந்த சாமி சிலை கழுத்துக்கு மேலே தண்ணி போச்சுன்னா ரொம்ப தண்ணி இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்லைட். கல்லணை still in use dam. It's the oldest dam in India, 4th oldest dam in the world. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது கூட still in use இருக்கு. இது ஒரு பிக்சர். நம்ம முன்னோர்கள் தண்ணியை சேமிக்க ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணாங்க. அதனால வீட்டில் நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணோம். நன்றி. Thank you, Aishwarya. Very good.